ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏடிசி வேலையை கம்பேர் பண்ணி ஒரு எல்இடி ஆன் பண்ணுற கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0. ஓகே, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிக் 12F675 8 பின்ஸ் தான் இருக்குது. அந்த 8 பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் வந்து நிறையா இருக்குது. இப்போ நானே வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வீடியோஸ் இது வரைக்கும் மேக் பண்ணியிருக்கேன். 10 காம்பினேஷனாக நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஐசியில் ஆனால் நிறையா கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 8 பின் இருந்தாலும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அதே இதில் நம்ம டைமர் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பிக் 16F877 எப்படி நம்ம டைமர் யூஸ் பண்ணமோ 8 பிட் 16 பிட் டைமர் யூஸ் பண்ணமோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. என்ன இருக்குது, 8 பிட் அண்ட் 16 பிட் இருக்குது. இதெல்லாம் தேல்ட்டுக்கு கண்ட உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிக் 16F877 டைமர் இன்ட்ரோவுக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஆஸ்ட்ராஸ்கோப் கனெக்ட் பண்ணி எவ்வளோ டைம் டிலே வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்காக ஒரு ஆஸ்ட்ராஸ்கோப் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து MCLR பின் வந்து நீங்கள் கம்பல்சரி 5 வோல்ட் கொடுத்தாகணும். அப்போ நம்ம தான் என்ன ஆகும், அந்த MCLR பின் வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா MCLR பின் சப்ளை பண்ணால் மட்டும் தான் கண்ட்ரோலர் வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, என்னோட இதுக்கு வந்து 5 வோல்ட் எவ்வளோ டைமில் வந்து ஒரு எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆஸ்ட்ராஸ்கோப் கனெக்ட் பண்ணேன். இப்போ அந்த சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. சிமுலேஷனை ப்ளே பண்ணுறேன். இப்போ இதில் வந்து சிமுலேஷன் இல்லைன்னு வருது. இப்போ என்ன பண்ணுறேன், ஐசி டபுள் கிளிக் பண்ணிட்டு PRG ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷனில் போகிறேன். லொக்கேஷனில் போயிட்டு ஓகே கோடை வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஏன்னா கோடு வந்து இங்கே கம்பைல் ஆகலைன்னு சொல்லி வருது. இப்போ என்ன பண்ணுறேன், டைமர் 0 இன்ஸ்லைஸ் அப்படின்னு ரைட் பண்ணிடுறேன். இதை என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ PRG.x ஃபைல் வந்துருச்சோ. இப்போ லோட் பண்ணிட்டு ஓகே. இப்போது சிமுலேஷனை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே என்ன ஆகுது, எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கா. ஆனால் இது எவ்வளோ செகண்டில் பிளிங்க் ஆகுது அப்படின்னு உங்களால் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு 1 செகண்டில் பிளிங்க் ஆகுது, 1 இல்லை மைக்ரோ செகண்டில் பிளிங்க் ஆகுது நம்ம நினைப்போம். இது எவ்வளோ செகண்டில் பிளிங்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா? அப்போ என்ன பண்ணணும், இதுக்கான வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும், டீபக் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஆஸ்ட்ராஸ்கோப்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் வரல. ஒருவேளை உங்களுக்கு டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏசின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்ஸ் இது மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏ சேனலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஏ சேனல் வந்து டிசியில் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை பி சேனல்னால் பியை வந்து டிசிக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு இதில் கர்சர் வந்து ஆன் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து வேணும், இல்லை இது வந்து பல்ஸ் ரொம்ப இது மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத வந்து நீங்கள் வெரி பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது மாதிரி வித்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஆட்டோவை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு 1 டைம் பல்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்ன பண்ணுறேன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், ஆட்டோ மோடை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கர்சருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம என்ன பண்ணால் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு டைம் டிலே வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.00 செகண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. அதை என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி விண்டோ சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து என்ன பண்ணுறேன் ×2 கொடுக்குறேன். ×2 கொடுத்துட்டு ஓகேதான்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் ஒன்ஸு சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ ஆட்டோ மோடை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கான வேவ் ஃபார்ம் வந்து வந்துகிட்டு இருக்கும். எனக்கு வேவ் ஃபார்ம் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணால் மட்டும் தான் என்ன முடியும், உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்க முடியும். ஓகேவா, இல்லை அப்படின்னா என்னால் காமிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து என்னுடைய மவுஸ் வைக்கிறேன். 0.00 செகண்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குங்க 49.82 மில்லி செகண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து டைம் டிலே வந்து ஜெனரேட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து 49.82 மில்லி செகண்ட்ஸ் வந்து டைம் டிலே வருது. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக தான் வருது. அதே மாதிரி ஆஃப் ஆகிற டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100 மில்லி செகண்ட்ஸ் கன்ஃபார்ம் வருது. அப்புறம் நம்மளுடைய கோடிங் என்ன ஆகுது, 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து மினிமம் டிலே எப்படி கால்குலேட் பண்ணுறது, மேக்ஸிமம் டிலே எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுக்கான வீடியோஸ் லிங்க் எல்லாமே என்ன பண்ணுங்க பிக் 16F877 வந்து நான் ரைட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தான். லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி நம்ம 100 மில்லி செகண்ட்ஸ் டைம் டிலே கால்குலேட் பண்ணுறது அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இதை வந்து நான் மினிமிக்ஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி கீழே கொண்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிடுது. அப்போ என்ன இருக்குது, 50 மில்லி செகண்ட்ஸ் எல்இடி பிளிங்க் ஆகுது. இப்போ இதுக்கான கோடிங் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கான கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், MPLAB ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ MPLAB ஐடியில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் இன்க்ளூட் pic.h ஓகே பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 lakhs நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அடுத்து __ config 0x3f75 நான் வந்து இன்டர்னல் ஆக்சிடேட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் LED 1 GPIO 0 என்ன பண்ணுங்க LED 1ங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டைமர் 0 இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க ANSEL = 00. ஏன் அந்த டைம் நான் 00 கொடுத்துருக்கேன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோடில் என்ன இப்போ 1 கொடுத்துருப்பேன், ஏன்னா 7 கொடுத்துருப்பேன், 3 கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா 00 கொடுத்துருக்கேன். ஏன்னா அது பின் என்ன பண்ணேன், நான் அனலாக் பின் எதுவும் யூஸ் பண்ணல, எல்லாமே என்ன பண்ணுறேன் டிஜிட்டல் பின்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத
ANSEL ஈக்குவல் டு 0x00 நான் கொடுத்துருக்கேன். அடுத்து CMC ஆன். அப்போ CMC ஆன் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, கம்பேரிட்டர் வந்து நான் எப்பயுமே எனேபிள் பண்ணல, எப்பயுமே என்ன பண்ணுங்க டிசபிளில் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத 0x07 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இன்புட் எதுவும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறத DRISIO ஈக்குவல் டு 0x00 கொடுத்துருக்கேன். அடுத்து GPIO ஈக்குவல் டு 0, GPIO ஈக்குவல் டு 0x0 இன்ஸ்டா எல்இடி என்ன பண்ணுங்க நான் லோ பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு LED 1 ஈக்குவல் டு 1 பின்ன என்ன பண்ணுங்க ஹை பண்ணியிருக்கேன். ஹை பண்ணிவிட்டு டிலே டைமர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுவேன். அப்போ டிலே டைமர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வரும். அப்போ டைமர் 0 CS. ஓகே, இதெல்லாம் நான் எங்கே எக்ஸ்பிளைன் இந்த ரிஜிஸ்டர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டேட்டா ஷீட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, டேட்டா ஷீட் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். PIC 12F675 ஓகே, நம்ம ப்ரீவியஸாக ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தா அதே டேட்டா ஷீட் தான். நான் ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்த பேசிக் CMC கான் இது எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்தது. அதனால் நான் வந்து டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணல. இப்போ டைமர் 0க்கான மாடியூல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டைமர் 0க்கான மாடியூல் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைமர் 0 வந்து இன்டரப்ட் மோட்லையும் யூஸ் பண்ணலாம், போலிங் மோட்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அந்த போலிங் மெத்தடுக்கு இதுக்கான ரிஜிஸ்டர் எல்லாமே இங்கே தான் இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து ஆப்ஷன் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. GPPU அப்படின்னா GPIO புல் அப் எனேபிள் பிட் நமக்கு வந்து தேவையில்லை, அதனால் அந்த பேர் நாங்கள் விட்டுருங்க. INT-EDG பிட் நம்பர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா INT-EDG இன்டரப்ட் எட்ஜ் ஸ்லைட் பிட் இது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஃபாலிங் எஜ்லேருந்து ரைசிங் எஜ் தான் நம்ம பார்ப்போம். ரைசிங் எஜ்லேருந்து ஃபாலிங் எஜ். ரைசிங் எஜ்னா என்ன அர்த்தம், டேட்டா வந்து ஹைலேருந்து லோக்கு வரதான் நம்ம பார்க்க மாட்டோம், லோவில் வந்து ஹைக்கு போதான்னு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதான் ஃபாலிங் எஜ். ஓகே, இப்போ டைமர் 0 CS. அப்போ டைமர் 0 CS அப்படின்னா டைமர் 0வோட கிளாக் ஷோ செலக்ட் பிட் நீங்கள் வந்து 1 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், GP2ங்கிற பின் வந்து என்ன ஆகிடும், கவுண்டராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அதே நீங்கள் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, இன்டர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் வச்சு அது பல்ஸ் எடுத்துக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0 SE டைமர் 0 சோர்ஸ் எட்ஜ் செலக்ட் பிட். எனக்கு ரைசிங் எட்ஜ் வேணுமா ஃபாலிங் எட்ஜ் வேணுமா, அதை நான் சொன்னல. இப்போ ஹை டு லோ அப்படின்னா என்ன அர்த்தம், ரைசிங் எட்ஜ். அதே ஃபாலிங் எட்ஜ் அப்படின்னா லோ டு ஹை. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லோ டு ஹை வேணும் அப்படின்னா GP2 பின்னில் வந்து லோ டு ஹை ஆகிறப்ப எனக்கு கவுண்டர் வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பிட் எப்பயுமே என்ன ஆகும், 0 தான் நம்ம வச்சுருப்போம். அடுத்து PSA ப்ரீஸ்கலர் அசைன்மெண்ட் பிட். இது என்னன்னா வாட்ச் டாக் டைமராக நீங்கள் யூஸ் பண்ணணுமா இல்லை டைமர் 0 மாடலாக யூஸ் பண்ணணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, டைமர் 0 மாடலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத 0 மட்டும் கொடுப்பீங்க. அதே மாதிரி ப்ரீஸ்கலர் ரேட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், டைம் டிலே வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கோம், இந்த ப்ரீஸ்கலர் ரேட் ஸ்லைட் பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்ன நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால 111 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். PS2 ஈக்குவல் டு PS2 S2 இதுலேருந்து PS0 வரைக்கும் என்ன பண்ணுவோம், நான் 111 தான் யூஸ் பண்ணுவேன். பிட் 2லேருந்து பிட் 0 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிப்போம், 111 தான் யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன், இங்கே வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. T0 CS 0 பண்ணியிருக்கேன், TS SEயும் 0 பண்ணியிருக்கேன், PSAவும் என்ன பண்ணியிருக்கேன் 0 பண்ணியிருக்கேன், ஏன்னா டைமர் 0 மாடல்னு யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து PS2 PS1 PS0 இதெல்லாமே நான் மேக்ஸிமம் டைம் டிலே வேணும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டைமர் 0 60 இந்த 60 எதுக்காக அப்படின்னா எனக்கு 50 மில்லிசெகண்ட்ஸ் டிலே வேணும் அப்படிங்கிற இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் என்ன பண்ணியிருக்கோம்னா PIC 16F877A எப்படி டைமர் 0வோட வேல்யூ வந்து 60 செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிங்க. அடுத்து while of T0IF ஏன்னா இதே ஃபங்க்ஷனில் இன்டர்ப்ட் வரதான் செக் பண்ணுறேன். இன்டர்ப்ட் வர வரைக்கும் என்ன பண்ணேன், இந்த லூப்லேயே வெயிட் பண்ணேன். லூப்லேயே வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணேன், டைமர் 0IF வந்து என்ன பண்ணி எகைன் 0 பண்ணிவிட்டு, ஏன்னா இன்டர்ப்ட் செட் ஆயிடுச்சுன்னா 1ன்னு மாறினா, அப்போ 1ன்னு மாறினா எகைன் அடுத்த டைம் இன்டர்ப்ட் வரதான் நம்ம செக் பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணுங்க டைமர் 0IF வந்து 0 பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்போது நான் அந்த டிலே டைமிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் சேம் அதுதான் இங்கே நடக்க போகுது. அடுத்து LED 1 வந்து ஹை பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டேன். அடுத்த டிலே டைமிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் எகைன் போயிட்டு அதே 50 மில்லிசெகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம 50 மில்லிசெகண்ட்ஸ்க்கான கோடு தான் அது. ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்ம கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ கோடிங் வந்து பில்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கான சிமுலேஷன் வந்து எகைன் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சாலும் அதே சேம் சிமுலேஷன் தான். இந்த சிமுலேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஓகே கேஸ், தேங்க்யூ.